Taste the Daily. சென்னை விமான நிலையத்தில் போர் ஒத்திகை நடைபெற்றது. காஷ்மீர் பகல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய அதிரடி தாக்குதலால் எல்லை பகுதியில் போர் பதற்றம் நிலவுகிறது. இதன் காரணமாக நாடு முழுவதும் 260 இடங்களில் போர் ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. சென்னையில் 2வது நாளாக நடைபெற்ற ஒத்திகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண்சிங் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் பங்கேற்றனர். இதில் தாக்குதல் சமயங்களில் பயணிகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது மற்றும் அவசர கால வழிமுறைகள் குறித்து தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. இதேபோல் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் போர் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. சென்னை மணலி பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட்டில் போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பட்டய கணக்காளருக்கான CA தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் கழகம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு நாடுகளும் எல்லை பகுதிகளில் வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக பொதுமக்கள் கூடுவது தவிர்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பட்டய கணக்காளருக்கான CA தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இணை செயலாளர் ஆனந்த்குமார் சதுர்வேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் நிலவும் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பட்டய கணக்காளர்கள் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தேர்வுக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் www.icai.org வலைதளத்தில் தொடர்பில் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.